சேலத்துல அழுகிய நிலையில தலையற்று கிடந்த ஆண் சடலம். மதுபோதையில் நண்பனையே அடித்து கொன்ற கொடூரர்கள். நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் இரும்பாலை பகுதியில தலையற்ற ஒரு ஆண் சடலம் அழுகிய நிலையில கிடந்திருக்கு. இதை அந்த வழியாக சென்ற ஆடு மேய்ப்பவர்கள் பார்த்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த உடலை கைப்பற்றி விசாரணை நடத்துறாங்க. முதற்கட்ட விசாரணையில கொலை செய்யப்பட்டவர் சேலம் இளம்பிள்ளை பகுதியை சேர்ந்த 25 வயதான கௌதமன் அப்படின்றதும், இவர் கடந்த மார்ச் மாதம் கோவில் திருவிழால ஏற்பட்ட தகராறுல மதுபோதையில தன்னுடைய அண்ணனை கொலை செய்துட்டு ஜெயில இருந்ததும் தெரிய வருது. இந்த நிலையில கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்த கௌதமன் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல கையெழுத்து இடறதுக்காக டிசம்பர் 3ஆம் தேதி போயிருக்காரு. அதன் பிறகுதான் கௌதமன் காணாமல் போனதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த தகவலின் அடிப்படையில விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் கௌதமன் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வரும்போது அவர் கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்க்கிறாங்க. இந்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரமா வச்சு கௌதமின் நண்பர்கள் தனுஷ் மற்றும் மூர்த்தியை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. சம்பவம் நடந்தன்று, அதாவது சரியாக டிசம்பர் 3ஆம் தேதி காவல் நிலையத்துல கையெழுத்து போட்டுட்டு இரும்பாலை பகுதியில உட்காந்து மது குடிச்சிட்டு இருந்ததாகவும், அப்போ கௌதமன் தனுஷ் மற்றும் மூர்த்தியை தாக்கியதுனால ஆத்திரமடைந்த இந்த 2 நண்பர்களும் ஒன்று கூடி கௌதம கல்லால அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இரும்பாலை பகுதியில ஒளித்து வைக்கப்பட்டிருந்த கௌதமனுடைய தலையையும் கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் தனுஷ் மற்றும் மூர்த்தி ஆகிய 2 பேரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறாங்க. ஜாமீன்ல வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறதுக்காக போன கௌதமனை மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நண்பர்களே அடித்து கொன்ற கொடூரம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.